அதாவது நியூஸ் 18 தொலைக்காட்சி துவக்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு துறைகளை சார்ந்த அதில் சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கிற விதமான அந்த மகிழ விருதுகள் கொடுக்குறாங்க. அது தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், அந்த பாரம்பரியத்தை ஒட்டி அதே மாதிரி தொழில் போன்ற விஷயங்கள், மருத்துவம் போன்ற விஷயங்கள், அதில் சிறப்பான சாதனைகள் செய்தவர்களுக்கு கொடுக்கறது அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ நியூஸ் 18 செய்கிற இந்த விஷயம் அந்த ஏற்கனவே அந்த துறையில் சாதனை படைத்தவர்களை மேலும் மேலும் பல சாதனைகள் படைக்கிறதுக்கான ஒரு ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இது மென்மேலும் இந்த விருது கொடுக்குற விஷயங்கள் வருடம் தொடர்ந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு திறமைகளை அடையாளம் காட்டுற ஒரு விஷயமா அது தொடரணும்னு ஆசைப்படுறேன். கொடுக்கக்கூடிய இந்த விருதுகள் பல்வேறு துறை சார்ந்த விருதுகள் மகுடம் அப்படிங்கிறது வரக்கூடிய இளைஞர்கள், இனி வரக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஊக்கத்தை தரும் அப்படின்னு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விருதுகள் ஏற்கனவே இப்போ ஒரு மருத்துவத்துறையில் ஒருத்தருக்கு விருது கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. பல மருத்துவர்களுக்கு இந்த விருதை நம்ம அடுத்த வருஷம் வாங்கணும், அதுக்கேற்ற ஒரு சாதனை படிக்கணும், அது மக்களுக்கான சேவைகளை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சால் அதற்கான ஒரு அங்கீகாரம் இந்த விருதுகள் மூலமாக கிடைக்குன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை பல்வேறு துறைகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த விருதுகள் தொடரணும். இன்னும் பல்வேறு சிறப்பான ஒரு பல்வேறு துறைகளில் சிறப்பாக இருக்கிறவங்களை நீங்கள் கௌரவிக்கிற விஷயம் தொடர்ந்து நடக்கணும்னு தான் எல்லோருடைய விருப்பமும்.